அங்கே வந்து அது ராக்கெட்டா இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்லாம் தெரில. ஐயோ மேகத்தில் மறைஞ்சிச்சே. வரும் வரும் வரும். ஓகே, இங்கே நேராக வந்தோன்னா இதுதான் மெயின் வியூ கோட்டைக்கு, வேலூர் கோட்டைக்கு. வணக்கங்க. இப்போது நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க சார்ஜரா ஓஜரா போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட்டு பார்த்துட்டோம். அதில் இன்னொரு பாகம் தான் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம். அந்த மலையை விட்டு இறங்கிட்டு அடுத்த பக்கத்தில் ஏறிட்டுருக்கோம். அது வந்து பார்த்துட்டு முழுசாக அதுக்கு எதிரில் தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த இடத்த தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இதான் வழி, கல்பாறை தான் ஏறி போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே தான் ஏறணும். இதுக்கு மேலே எப்படி போகணும்னு தெரியலையா? போங்க, பரவாயில்ல போங்க. எதிர் வெயில் அடிக்குது. இந்த வெயில் தாங்க நடந்து போகணும். இந்த பக்கம் போதானே அந்த பாறை வழியாக தான் அவர் வர சொன்னார். இதுக்கு வந்து நம்ம கலக்குது, அதில் வந்தாலும் இதில் தான் வந்து கலந்து இருக்கும் போல. இந்த வழியே போங்க, இதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கெட்டதாக இருக்குங்க. இந்த பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. இதே ஒரே நெட்டாக ஏறிடலாம். இந்த ஐயா போய் அந்த மலை தான் முந்தின வீடியோவில் பார்த்தோமே, அந்த அந்த கோட்டை. அதுக்கு நேர் எதிரில் இங்கே தெரிஞ்சு பாருங்கள் கோட்டை. தேக்காமி தெரிஞ்ச சூரிய வெளிச்சம் கருப்பாயிடும்னு நினைக்கிறேன். சரியா தெரியாது. சூரியன் இருக்கு, எதிர் வெயில் அடிக்குது. லைஃப்பில் ஒரு மலை கோட்டைக்கு ஒரே 5 நிமிஷத்தில் மேலே பாதி ஏறி வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப கிட்டக்குது. சைடில் என்ன வாய்ப்பு பாறையில் தான் இருக்கணும். பாறையில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு அட்வான்ஸ். அதோ தெரிந்து பாரு இருட்டா, அந்த மலைக்கு போகணும். வெயில் அடிக்குது. அதோ வராரு பாருங்க. எங்கே போயிட்டாரு? எங்கன்னா அந்த பக்கம் போயிட்டீங்க?
எங்கே போனாரு தெரியலையே. ஆனால் நேரம் இருக்கிறதுனால பீச் வாங்குது. சூரிய உதயமாக தெரிதா மேலே? அது தெரியல இதில் அவ்வளோவா. இது போன வாரம் போனேன். இது வேலூர். ரோடு தெரில, தெரிது ஒரு ஆளுக்கு தெரிது. அதோ நடந்து வராரு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்படியே போங்க, மேலே போங்க. இந்த மலை தான் போகணும். ஆன் பண்ணிட்டு. ஸோ முந்தின வீடியோவில் மலைக்கு அந்த பக்கம் இருந்து ஏறணும். உச்சியில் வந்துட்டு கோட்டையை பார்த்தோம். அது கீழே அப்படியே மலை வழியாக கூட இறங்கி வரலாம். ரொம்ப கஷ்டம். இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே விட்டுட்டு இங்கே பின்னாடி பக்கம் ஏறினா சீக்கிரமாக ஏறிடலாம். ரொம்ப கிட்ட இது வந்துச்சு. அதனால் கலக பக்கம் வாசப்படிங்கிறதுனால கொஞ்சம் மலையை சுற்றி அந்த பக்கம் போயிட்டு மேலே ஏற போகிறோம். என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ பொதுரு ஆகுது. அங்கே போனோம், திருதா கோட்டை. நான் இந்த பாறையில் ஏறி வந்தேன். அவர் பாரு வச்சிருக்கிறாரு. முடியுமா? வாங்கண்ணா. எங்க என்னத்துக்கு வரேன். நான் வந்துட்டேன். நான் ஏறி வந்துடுவேன். அதான் சொன்னேன். நான் முடியாதுன்னு சொன்னேன். கேட்டா தானே. இதுலேருந்து ஏறி வந்தா எங்கேருந்து இதாகுது? ஏறணும்னா எங்கே முடியுது? ஏறுங்க. எனக்கே மூச்சு வாங்கிடுச்சு. இதில் ஏற வேண்டியதுதானே பக்கத்தில் பாருங்க. நம்ம இதில் தான் ஏற போகிறோம். பார்த்து
இதில் ஏறத்துக்குள்ளேயும் ஆயோயோ இது இவ்வளோ நெட்டாக்குது, எப்படி ஏறுது இல்லையா? எப்படின்னா ஏறி போனீங்க? பூனை வீரம் வரைக்குது. இது தண்ணி வந்த இடம்னு நினைக்கிறேன். வாங்கண்ணா. என்ன பண்றது, யாரும் முடியாம தான் இப்படி ஏறி வந்துட்டேன். இந்த பாறை மாதிரி ஏறணும். ஏறிட்டேன். இந்த குரங்கு இருக்குது, இங்க போனோம். எதிர் வயல் வந்துருச்சு. இதில் தான் ஏறி வந்துட்டோம். இந்த வழி தான் ரொம்ப கஷ்டமான வழி. நெட்டாக ஏறின்னு அங்கேயும் இங்கேயும் சந்தில் குந்தில் ஓடி இதுதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. டோக்குது அம்புக்குறி, ஏன் அங்கே போகிறீங்க? வை ரொம்ப மோசம். இதான் வாஸ்கால். சரி, என்னது தெரிது தெரிது, அதோ தெரிது வேறு என்ட்ரன்ஸ். ஓகே, கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். கோட்டையோட என்ட்ரன்ஸு இதை சுற்றி தடுப்பு சேவர் அந்த பாறை மேலேயே கட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பு சேவரெலாம் நிலச்சரிவு ஏற்பட்டு செதஞ்சிருக்கு மழையில், தொடர்ந்து மழையில். உள்ளே போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகேங்க, கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். சுற்றி சாஜரா ஓஜரா ஒரு கோட்டையோட 2வது ஃபோர்ட்டு. இந்த கோட்டையில் மேலே வந்து கீழே வந்து கல்லாலான கட்டியிருக்காங்க, மேலே வந்து செங்கற்கல் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது அந்த கோட்டை இன்னும் சிதையாமல் செங்கல்ல கட்டின கோட்டை நல்லாவே தெரியுது. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஏதாவது சின்னம் இருக்குதா? எல்லாம் செதஞ்சு போச்சா தெரியல. படிக்கட்டு ஒன்றுமே இல்லை, வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே வந்து கதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அது வந்து டோரு தெரிஞ்ச பாரு மேலே தெரியல அந்த ஹோல்ஸு. என்ட்ரன்ஸ் கேட்டு மூடுறதுக்காக 4 ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. மற்ற பிரகாரம் மேலே அப்படியே படி ஏறி உள்ள கோட்டைக்கு போகுது. உள்ளே போய் பார்ப்போம். பரவாயில்ல, படிக்கட்டுலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அது, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, 2வது நுழைவு வாயில். ஆனால் படிக்கட்டுலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சின்னதாக படிக்கட்டு ஏறதுக்கு செதுக்கிருக்காங்க. அப்போ எப்படி இருந்துச்சுன்னு தெரில. போய் உள்ளே போய் பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி இருக்கிற இந்த சைடு வியூலாம் நல்லா தெரியுது. கோட்டை நாம் இது வரைக்கும் பார்த்த கோட்டையில் இது கொஞ்சம் நல்லா சிதையாமல் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. உள்ளே போய் பார்ப்போம்.
கீழே எப்படி ஏறுது? அப்படியே ஏறுங்க. அப்படியே ஏறணுமா? அதான் படிக்கட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுவே தம்மௌண்டுக்கு இது எது குழந்தைங்க ஏறணும். அந்த காலத்தில் எதையோ செதுக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க இந்த சிவனோட ஒரு உருவம் ஒன்று இருக்கு. வரைஞ்சி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ வரைஞ்சிதான் இருக்காங்க பெயிண்டில். அதனால் வேறு எந்த கலைநயமும் இல்லை, சித்திரங்களும் வரையப்படலை. ஆமாம், அதான் என்னன்னு தெரியலையே. ரெண்டாவது என்ட்ரன்ஸ், ரெண்டாவது நுழைவு வாயிலுக்குள்ள வந்துட்டோம். லைட்டு போதும் இல்லை, இங்கே உள்ளே ஒரு வைப்ரேஷன் சவுண்டு என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லையே, ஃப்ளைட் போகுது. ஸோ இங்கே விளக்கு வைக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னதுன்னு சரியாக தெரியல. இங்கேயும் வந்து கதவு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து கதவு வைக்கிறதுக்காக மேலே தொலை போட்டிருக்காங்க. கதவு இருந்திருக்கு. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த கோட்டையில் இருந்த மாதிரி எந்த ஒரு சின்னங்களும் இங்கே பொறிக்கப்படலை எதுலேயும். ஒரு வேலை இருந்திருக்கலாம், காலப்போக்கில் அழிஞ்சுதானோன்னு தெரியல. உள்ள போய் பார்ப்போம். பாருங்க, இப்போ உடும்பு ஒன்று வச்சு தம்மன்னு அந்த மாதிரி எங்கன்னா கீழே பாருங்க. கட் பண்ணிக்கிறேன் நேரம் சூடாகி. ஏய், என்ன ஓடிய பூச்சா? நல்லா இருக்குது இது. பார்த்துட்டு நல்லா போகும். இங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடம் எதுக்குன்னா இங்கே இருக்கிற சோல்ஜர் தங்கறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் எதுவும் என்ன சொல்ல மூடி இருக்கு. உள்ள எல்லாமே இப்படி ஒன்று செடி வந்திருக்கு. இங்கே உள்ள எல்லாமே வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான், வேறு எந்த கட்டிடமும் ஜன்னல் எதுவுமே இல்லை. சிறை கூடமாக இருக்குமோ? ஜன்னலை கூட வைக்காம சிறை வைப்பாங்க. இங்கே மட்டும் ஒரே ஒரு கல், அது யார் இவங்க எடுத்தாங்களா? இவங்க தான் எடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு என்ட்ரன்ஸு, ஜன்னல் இல்லை, எதுவுமே இல்லை. மேலே மூடி இருக்கும், இப்போ எல்லாம் உடஞ்சிருக்கு. நான் ஒரே ஒரு ஜன்னல் எதுவுமே இல்லை. கோட்டையோட இது. அப்படி போயிட்டு பார்த்து மேலே அங்கே ஒன்று இருக்குது, அது என்னதுன்னு பார்த்தோம். சாச்சகனா எதுனா அது பேர்? ஓஜானா? அதான் எனக்கும் தெரியல, எது சாஜரா எது ஓஜராங்கிறது தெரியல. தெரியாமலே போய் எடுத்து நிற்கிறாங்க. அடையாளமும் இல்லை அதுக்கான. ஸோ இது வந்து வியூ பாயிண்ட், வந்து வியூ பாயிண்ட்டுக்காக வச்சுருக்கு, சுற்றி காவலுக்காக. நம்ம பார்த்து இந்த பக்கம் வந்து கோட்டைக்கு நம்ம போன மலையை முன்னாடி போனேன், முந்தின வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? அந்த மலையோட அந்த கோட்டையோட மலை, அதுக்கு நேர் எதிராக இந்த கோட்டையில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நல்லா இருக்கு. இதுலேயும் ஒரு பார்வை இருக்குது. இது பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்களா அந்த இது? இந்த சந்தில் இருந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு மலை தெரியுது பாருங்க, இதில் வச்சு பாருங்க. கண்காணிப்புக்கோ இல்லை தாக்குதலுக்கோ அந்த மலையில் இருக்குங்க இருக்கலாம். அந்த பக்கமும் அது வியூ பாயிண்ட்டாக ஏதாச்சும் கட்டடமாக தெரியல, அந்த பக்கமும் போய் பார்ப்போம். கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. சாஜரா ஓஜரா கோட்டையோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகானது, அறிவுபூர்வமானது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இது அழகான கோட்டையாக தான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு கலைநயத்தோட அந்த அமைப்பு இருக்குது. நேற்று பார்த்து, அதாவது முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த கோட்டை வந்து அறிவுபூர்வமாக கட்டியிருப்பாங்க. அந்த குளத்தோட அமைப்பு, கட்டடம், அந்த தாக்குதலுக்காக அங்கங்கே கண்காணிப்புக்காக வச்ச அந்த இதுவே எல்லாமே பார்க்கும்போது அது அறிவுபூர்வமாக கட்டியிருக்காங்க. இது அழகானதாக கட்டியிருக்காங்க. அது ராஜா கோட்டை, இது ராணி கோட்டை நம்மளாக எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாக எது ராணி கோட்டை, ராஜா கோட்டை, எது சாஜரா ஓஜரான்னு தெரில. அடுத்தது போவோம்.
இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இந்த வியூ பாயிண்ட்டில் கூட சைடு வியூ வந்து அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க, பார்க்கலாம். கட்டினவன் நல்லா கலை நயனோட தான் கட்டி வச்சுக்கிறேன். மராட்டி இருக்குது, மராட்டியா இருக்குண்ணா. அந்த கோட்டை இங்கேருந்து இன்னும் நல்லா தெரிஞ்சு செம்ம வியூ. ஆனால் அந்த கோட்டையில் எதுவுமே தெரியல, எல்லாமே தெரியல, அடர்ந்த மூடிடுச்சு, அடர்ந்த காடு ஆயிடுச்சு. இன்னொரு கோட்டை இருக்கு, அந்த மலையோட கோட்டை. அங்கே முன்னாடி எதிர் மலை. அதான் அதான் அது திருத்தண்ணா. மேலே என்னவோ இருக்கு பாருங்க. இது வரைக்கும் தெரியல, பார்க்கலாம் முன்னாடி ட்ரை பண்ணி. நான் வியூ பாயிண்ட் தான் நல்லா இருக்குது. இங்கேருந்து வியூ நல்லா இருக்குது. இந்த பக்கம் வேலூரோட ஒரு பாக்கம் வேலூர் கோட்டை செம்ம வியூ. இந்த பக்கமும் நல்லா தெரியுது, அங்கே போகலாம். இங்கேருந்து வேலூர் கோட்டை, அந்த ரோடு எல்லாமே நல்ல ஒரு வியூ பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆள் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 அடிக்கு இந்த செவர் இருக்குது. கீழே இங்கே வந்து கொஞ்சம் அகலமாக வழி அங்கங்கே வச்சுருக்காங்க. இதுவும் தாக்குதலுக்காக வச்சுருக்கலாம். அதையும் தாண்டி கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கீழேயும் மேலேயும் 2 பக்கம் இருந்து தாக்குதல் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேலூர் கோட்டை இது வேலூர் கோட்டை பக்கம் இருக்கிறதுனால இங்கேருந்து எதுனா நடந்திருக்கலாம். அந்த பக்கமும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இந்த பக்கம் அந்த பக்கம் பில்டிங் எல்லாம் தெரியுது. அதில் வந்து ஒரு வழி போகுது மேலே வியூ பாயிண்ட்டுக்கா, இல்லை வேறு எதுனா அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. ஆனால் ரொம்ப சின்ன மலை தான். இங்கேருந்து அது அந்த மலையோட இது வரைக்கும் தான் ஒரு சின்ன கோட்டை தான். கீழே போய் பார்ப்போம். ரொம்ப குட்டி. நேற்று போனது பல ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல. இருங்க மேலே இல்லை, இங்கே வந்துடு. இந்த வர ஐயோ மேகத்தில் மறைஞ்சிச்சே. வரும் அங்கே வந்து அது ராக்கெட்டா இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்லாம் தெரில, புகை வந்து போட்டு போயிட்டுருக்கு. இங்கே இந்த கோட்டையோட வியூ பாயிண்ட் இங்கேயும் ஒன்று இருக்குது. இந்த பாறைக்கு அடிவில் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும். இந்த பக்கமும் சுற்றி இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 4 அடி இது ஒரு 5 அடி கிட்ட இருக்குது. கரெக்டாக டிவிக்கு வந்து பார்த்துட்டு பாருங்க. இதை வந்து கரெக்டாக பாருங்கள். இதை சந்தில் வைய அப்படியே டைரெக்டாக விஐடி மட்டும் அப்படியே கவர் ஆகும். ஆமாம், ஃபுல் விஐடி அந்த சந்தில் அப்படியே தெரியும். ஒன்லி விஐடி மட்டும் பார்க்கணும். ஓகே, இதில் போயிட்டோம். நம்ம அந்த மேலே பார்த்துட்டு வந்துட்டோம், இங்கேயும் பார்த்துட்டோம். அந்த பக்கம் கோட்டையோட முழு வியூ பாயிண்ட் தெரிகிற அளவுக்கு கீழே ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு வரோம். இல்லை இறங்கிட்டோம். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. கதவு இருந்திருக்குமான்னு தெரியல, ஆனால் உள்ள போகிறதுக்கு வழி இருக்குது. இதோ அது திரும்பி வந்துச்சு பார்த்தியா, இதோ மேலே ஃப்ளைட் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு போட்டுட்டு போகிறாங்க. ஆல்ரெடி க்ளவுடு இருக்குது, அதனால் க்ளவுட் சீடிங்கும் கண்டிப்பாக இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்குள்ளே ஒரு மழையை உருவாக்கும். சரி, இங்கே இந்த பாறைக்கு மேலேயே வந்து எவ்வளோ அழகாக செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாமே பாறை தான். இந்த பாறை மேலேயே கல்லை உடைச்சி கலவையை பூசி எப்படி ஒட்டி இருந்துக்குது பாரு, அழகாக ஒட்டி நின்று இருக்குது இப்போ வரைக்கும். எல்லாமே பாறை மாதிரி அவன் அப்படி தான் சுற்றி எப்படி எப்படி வந்தான். ஆந்திரா சென்னை போகுது.
கிலோமீட்டர் வியூ பாயிண்ட் போகும். இது என்னது சொல்லிடுங்க. முன்னாடி ஏதோ கட்டி வச்சுக்கிறாங்க. அதான் இருக்குது, தூண் வச்சு கட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக தூணெல்லாம் மட்டும் விழுந்துச்சு. எப்படி வெறும் கல் தூண் மட்டும் தனியாக இருந்துச்சு. ஒரு வேளை கல்லில் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செங்கல்ல கட்டினாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உள்ள தூண் நிறைய இருக்குது. இந்த சைடு கூட தூண் இருக்குது. என்னன்னு தெரியலையே அது. கல் தூண் தான். கல் தூணா இது விழுந்த பள்ளி. அடியில் பார்த்தா கல் இருக்கு. இதோ கட்டுக்கல், கோட்டைக்கு கட்டப்பட்ட கல். அதுக்கு மேலே தான் இது கட்டியிருக்காங்க. அது ஏற்கனவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், கல்லால் ஆனது. அது வரைக்கும் தனியாக வீட்டு இவங்க இது மேலே கட்டி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஏதோ குகை மாதிரி போகுது. இது எப்படி நின்று இருக்கும் பாருங்களேன். மேலே மேலே பாருங்க, ஒரு இது இல்லை, மோல்டிங் இல்லாமல் சும்மா கல்லெல்லாம் போட்டு கட்டி நிற்க வச்சுக்கிறானுங்க. இதுவே போட்டு கல் மாதிரி கட்டி தூணே இல்லாமல் நிற்க வச்சுருக்காங்க. மோல்ட் பண்ணியிருக்காங்க. கோகையெல்லாம் இல்லை. எழுதியிருக்காங்களா என்னது? அவங்களுடைய மொழியில் அது ஏதோ அடிச்சு வச்சுக்கிற மாதிரி தெரியுது. சிமெண்ட்டு இல்லை, அதுதான் உருவம் மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, அது ஏதோ வேற ஏதோ எழுத்து மாதிரி தெரியுது. அந்த மாதிரி கலந்துருக்காங்க. சுண்ணாம்பெல்லாம் போட்டு வச்சு. ஓகே, இங்கே நேராக வந்தோன்னா இதுதான் மெயின் வியூ. கோட்டைக்கு, வேலூர் கோட்டைக்கு பார்ப்போம். ஃபுல்லாக வேலூர் கோட்டை. நாம் ஏறி வந்தது இதோ இந்த வேலூர் கோட்டை. அதோ தெரிது பாருங்க. இதுலேருந்து தான் ஏறி வந்தோம். சரி, ஓகே. இந்த பக்கம் வேலூர் கோட்டை நல்லா தெரியுது. ஓகே, இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோம். இந்த கோட்டையோட உச்சி பகுதி, ஹையஸ்ட் டாப் பகுதி அது. அங்கே போனால் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். வேலூரோட சுற்றி 360 டிகிரி போய் செக் பண்ணி பார்ப்போம். அந்த கோட்டையும் பார்க்கலாம். தண்ணி தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் தண்ணியே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே எதுனா ஜொனக்கிண்ண இருக்கணும் இல்லை, சின்னதா. நானும் பார்க்குறேன். ஆ, ஃபைனலாக இந்த ஒரு இது டாப் வியூ போக போகிறோம். இங்கே தண்ணி இருக்கிறதுக்கான ஆதாரமே தெரியல. ஏன்னா தண்ணி பயன்பாடு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே மட்டும் நல்லா காலி இடம் நிறைய இருக்கு. ஆமாம், ஏன்னா இங்கே தண்ணி வந்து நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கான வகையில் ரொம்ப சின்ன மலை, சின்னது. அது இல்லாமல் அதனால் எங்கேயும் தண்ணி தேங்கிறதுக்கு வழி இல்லை. வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி ஏதாவது இங்கே தானே இது சின்ன மலை இல்லை, அதனால் கீழேருந்து எடுத்து வந்துருப்போம் வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு வியூவை பார்த்துட்டே அந்த படிக்கு ஏறலாம். அழகாக இருக்கு சைடு வியூ. இந்த ஒரே மலை தொடர்ச்சி. அந்த பக்கம் போனோம்னா பாலமதி மலை, அந்த கோயிலுக்கும் போவோம். முருகர் கோயில், வேலூரில் ஃபேமஸான கோயில். அந்த பக்கம் அப்படியே போகலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒசூர், சத்வாச்சாரிக்கு பின்னாடி வசூர்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது. மலேசியா முருகர் கோயிலுக்கு இணையான கோயில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது என்ட்ரன்ஸ் சத்வாச்சாரி. அந்த பக்கம் இதே மேலே போகும். ஹிந்தியில் ஏதோ கிறுக்கி வச்சுக்கிறானுங்களே. அழகாக வந்துட்டோம். இதுக்குள்ள அம்மா வியூ இருக்கு. டாப் மலையோட உச்சி பகுதி. ஐயோ, இது மேலே நம்மளால போக முடியாது. இது வந்து ஹைவேவை செம்மையாக கவனிக்குது.
எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டையை விஐடி காட்டினாங்களான்ற மாதிரியே இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜ் இந்த என்ட்ரன்ஸில் இருந்து டேரெக்டாக விஐடி காலேஜ் வேலூர். பார்த்து அது மாதிரி போகாத பெரிய பொண்ணு. சாமி ஹைவே தெரியுதா? ஹைவே தெரியுது. ஏன் சார் இன்னும் சமயம் அதோ ஒரு கோட்டை தெரியுது. அதோ வாங்கினாங்க. நானா நிக்கிறேனேங்க. எனக்கு பயமா இல்லை. வாட்ட தெரியுதா? அங்கேயும் ஒரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டையோட தொடர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோ ஒரு கோட்டை தெரியுது. போய் பார்ப்போம். எதுக்கு போனோம்னா எந்த பக்கம் இருந்து போகணும்னு தெரியும். அது ஒரு கோட்டை இருக்கு. சரி பார்ப்போம். அந்த பக்கம் போய் பார்ப்போம். அது இந்த கோட்டையோட உச்சக்கட்ட பகுதி உயரத்தில் வந்து நிற்கிறோம். எல்லாமே தெரியுது. வேலூரோட வடக்கு இது மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி, வடக்கு பகுதி விஐடி, கிழக்கு பகுதி ஃபுல்லாக மழை. என்ன சொன்ன பக்கம் சத்தாச்சாரி, எல்லாம் விஐடி வடக்கு பகுதி. இந்த பக்கம் சத்ராச்சாரி, இந்த பக்கம் எல்லாம் மலைத்தொடர்ச்சி. வேலூரோட 360 டிகிரி வியூவும் செம்மையாக தெரியுதுங்க இந்த பாயிண்டில். ஹையஸ்ட் வியூ பாயிண்ட். அப்படியே அந்த வியூ பாயிண்ட் இந்த கோட்டையோட முழு வியூ உள்ள. வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கோட்டைக்கு அது அந்த அளவுக்கு தெரியல. வரும் நம்மளுக்கு செம்மையாக நிற்கிறது. அதெல்லாம் ஜூம் போட்டு. ஓகே, இங்கே பாலாறு அதே தான் அங்கேருந்து பார்த்தது. இது ஹைவே தானே? ஹைவே தான். சென்னை பெங்களூர். ஆமாம், சென்னை பெங்களூர் ஹைவே. அந்த பக்கம் பாலாத்து பிரிட்ஜு, பாலாறு. இங்கே போனீங்கன்னா பாலாத்து தண்ணி தெரியுதா? தண்ணி இருக்குது. போதும் அதை பாரு. அந்த பக்கம் ஆற்றுல அங்கெல்லாம் தண்ணி தெரியுது. ஆமாம், தண்ணி தெரியுது. தண்ணியும் தெரியுது. அதே மாதிரி இது தெரியுது பாருங்க. அது என்னது? இது அது வயல். சூரிய இதா மின்சார தயாரிக்கிறது தான். அப்படிதான் நினைக்கிறேன். போட்டு வச்சுக்கிறேன். வயல் அப்படி இருக்க தெரியாதே. வயலில் தண்ணி பாய்ச்சல் மாதிரி அப்படி தெரியுது. ஆனால் அது இது இல்லை. சோலார் தான். அங்கே எங்கே தயாரிக்கிறாங்க. எல்லா வியூமே நல்லா தெரியும். லாஸ்ட்டு அங்கேயும் போக போகிறோம். சித்தூருக்கு போகிற வழியில் அந்த வரைக்கும் நல்லா தெரியும். ஆந்திரா, அது ஆந்திரா வியூ, தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். பேர் முடிச்சிடலாம். கோயிலில் கீழே முடிச்சிடலாம். வேறு எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு. வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க. இந்த சாஜரா ஓஜரா ஃபோட்டோ வந்து பார்த்துட்டோம். ரெண்டுமே வந்து வேலூர் கோட்டையை கண்காணிக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்காகவும் நான் அந்த வரலாறு இப்போ முன்னாடி வெளியிலே சொல்லியிருக்கேன் இல்லையா. போர் நடத்தப்பட்டு 500 வீரர்கள் இல்லை 400 வீரர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம வேலூர் கோட்டைக்கு போக போகிறோம். ஏன்னா இந்த கோட்டைக்கு அப்புறம் எதுக்காக அந்த வேலூர் கோட்டை எப்படி இருக்குது அதை பார்க்க போகிறோம். அந்த வேலூர் கோட்டையை ஒட்டிய வெள்ளைக்காரங்க உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பஜார் மார்க்கெட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.